தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்கனவே 8ல் குரு மறைஞ்சிருக்காரு. ஒரு மனிதன் எத்தனை பிரச்சனைகளை தான் ஹேண்டில் பண்ணுறது? 4ஆம் இடத்திலே சனி பகவான் வேற வக்கரமாகிறார். ஒரு பக்கம் ப்ராப்ளம் வந்தால் ப்ராப்ளத்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண தெரியல, சமநிலையில் இல்லை நீங்கள், அதுதான் ப்ராப்ளம். அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அடுத்ததாக அதே கொஞ்ச நாள் தான், ஆகஸ்ட் 2nd வீக்கெல்லாம் சூரியன் ஆட்சி அடைஞ்சிருவார். ஆட்சி அடைஞ்சதுக்கப்புறம் 9 கோடி ஆட்சி அடைஞ்சது பேலன்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 6 கோடி சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். அதனால் சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக ஃப்ரீ மந்த் தான். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் என்ன விதமான விஷயங்கள்லாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்க போகிறது, குழந்தை பிறக்க போது போன்ற நிறைய தகவல்களோட ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்கனவே 8ல் குரு மறைஞ்சிருக்காரு. ஒரு மனிதன் எத்தனை பிரச்சனைகளை தான் ஹேண்டில் பண்ணுறது? 4ஆம் இடத்திலே சனி பகவான் வேற வக்கரமாகிறார். ஒரு பக்கம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நண்பர்களே, நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எதனால் வருகிறது என்று யோசித்து பார்த்தால் நம்ம சூழ்நிலைகளால் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நம்ம சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய பெட்டர்மெண்ட்டு. இப்போ நம்ம கம்பெனி 500 ரூபாய் கம்பெனி, இப்போ 1000 ரூபாய் கம்பெனி, ஆனால் இதை விட இப்போ நிறைய ப்ராப்ளம் வரதான் செய்யும். அப்போ ப்ராப்ளம் வந்தால் ப்ராப்ளத்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண தெரியல, சமநிலையில் இல்லை நீங்கள், அதுதான் ப்ராப்ளம். அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒரு வெட்டி பை அவன்கிட்ட உட்காந்து அரை மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம். வணக்கம் சார், குட் மார்னிங் சார், எப்படி சார் இருக்கீங்க? நம்ம உயிருக்கு உயிராக மனைவி ஃபோன் பண்ணும்போது ஹலோ சொல்லு, என்ன வரேன் அப்படிமோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார்கிட்ட நிறையா பேசணுமோ அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுறது, யார்கிட்ட கொஞ்சம் பேசணுமோ அவன்கிட்ட நிறையா பேசுறது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது. ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. ஆடி மாதம் இந்த பிரச்சனை சரியாயிரும். இனிமேல் உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கூட ஜாலியாக சுற்ற ஆரம்பிப்பீங்க. கூட்டு போய் படத்துக்கு போகலாம், ஹாய் டியர் நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு ரொம்பவெல்லாம் மாற போகிறீங்க நீங்கள். 7ஆம் இடத்துல செவ்வாய் வருகிறார், 5 கோடி யோகாதிபதி வரார். அப்புறம் என்ன, இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக, இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக சார் 1008 சொல்லிட்டு சார், நியூ மேரேஜ் கப்புள்ஸ் குழந்தை பெற்றுக்கக்கூடாது, 1008 சொல்லிட்டு சார், வி ஆர் பிரேக்கிங் தி ரூல்ஸ், நாங்கள் இன்னும் இந்த மாதம் தான் சார் ஜாலியாக ஹனிமூன் போகலான்னு இருக்கோம். போவாங்கன்றேன், போங்க ஜாலியாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பதவிக்கு நீங்கள் ஆல்ரெடி டீம் லீடர், உங்களுக்கு இந்த டீமை மேனேஜ் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதமாவது நீங்கள் ஹாப்பியாக இருங்க. 8ஆம் இடத்துல குரு மறைந்திருக்கிறார். மறைந்திருக்கிற குருவோட 9 கோடி சூரியனும் சேர்ந்து மறைகிறார். அரசியல்வாதிகளுக்கு ஆபத்தான நேரம், ஜாக்கிரதையாக இருங்க. பொது மீட்டிங்கில், கட்சி மீட்டிங்கில் பேசும்போது ஆண்ணன் இருக்கின்ற ஈகுகா கட்சியை விட்டு இருக்கின்ற இடத்திலேயே இன்னொரு கம்பெனிக்கு கூட்டத்தை பிளந்துட்டு வரத வரா, இந்த மாதிரிலாம் நடக்கும். பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க, யாரையும் தாக்கி பேசாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நிறைய பேர் நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், நான் டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கேன், இங்கேருந்து லீவ் போட்டு வந்து எங்கள் அப்பாவை பார்க்கலாம் முடியாது. உலகத்தில் அப்பாவை பார்த்துக்கிறத விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. நான் அடிக்கடி என்னோடய குடும்பத்தார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், என்ன பிரச்சனை வந்தாலும் டோன்ட் லூஸ் யுவர் குவாலிட்டி. உங்களுடைய அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைய பார்த்துக்கிறத விட உங்களுக்கு வேறு வேலை கிடையாது. 9 கோடியவன் ப்ராப்ளம் ஆகும்போது நிச்சயம் ப்ராப்ளம் ஆகும். காரணம் உங்களுக்கு 8 கோடியவன் சந்திரனுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே கொஞ்ச நாள் தான், ஆகஸ்ட் 2nd வீக்கெல்லாம் சூரியன் ஆட்சி அடைஞ்சிருவார். ஆட்சி அடைஞ்சதுக்கப்புறம் 9 கோடி ஆட்சி அடையும் போது அதிர்ஷ்டம் வரும். சில பேர் தான் இப்போ மலேசியாவிலேருந்து நேற்று கூட எனக்கு பண்ணாங்க, குருஜி டெல் மீ த லோட்டே நம்பர், சிங்கப்பூருக்காரங்க டெல் மீ த லோட்டே நம்பர், 2 நம்பர் கொடுப்பாங்க, ஒரு நம்பர் மறைஞ்சிருக்கும், இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். அந்த இன்னொரு நம்பர் எனக்கு தெரிஞ்சால் நானே அதை வாங்கிட்டு போயிட மாட்டேனா. ஆனால் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் சும்மா எழுதி போட்டால் கூட உங்களுக்கு பரிசு விடும். ஏன்னா நீங்கள் தான் தனுசு ராசியாச்சே, நான் மீனம் தான், உங்களுக்கு இங்கே தனுசு, நீங்கள் எழுதி போட்டால் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் பிங்கி பாங்கி போட்டு கூட இந்த லாட்டரி நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி போடுங்க, அது உங்களுக்கு கிளிக் ஆகும். ஏன்னா நீங்கள் தனுசு. அப்போது 8ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சேரும் பொழுது உங்களுக்கு இதாகிடும், அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு பழைய கம்பெனிலேருந்து கூப்பிட்டு பாஸ் நான் வேலை விட்டு போகிறேன்ப்பா, இது மாதிரி நீ இனிமேல் இந்த கம்பெனி பார்த்துக்கோங்கிற மாதிரி பதவியில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க தனுசு ராசிக்காரர்கள். ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 6 கோடி சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். அதனால் சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக ஃப்ரீ மந்த் தான், ஹாப்பி ரொமான்டிக் மந்த். இந்த மாதமாவது தயவுசெய்து ஹனிமூன் போங்க. உறவு யார் கூட உறவு பிரியும் என்றால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மேனேஜ் பண்ண முடியாதுனால உங்கள் ஒய்ஃபு கூட பிரியும். ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார் கூட உறவு நல்லா வரும் என்றால் அப்பா கூட ரொம்ப
ரிலேஷன்ஷிப்பு அதிகமாகும். அப்பா இன்னு அப்போ ஒய்ஃப் அவுட்டு தானே, அவ்வளோதான். அதான் தெரியாதா? இவன் ஒய்ஃப் இன்னும் அப்பா வெளியே போயிடுவார். அப்பா இன்னும் நம்ம குடும்பம் அப்படி தானே போகுது. நீங்கன்னு இல்லை, அமெரிக்காவில் 34வது மாடியில் குடியிருக்கிறவங்க வீட்டிலே அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். வென் யுவர் ஃபேமிலி கம் தென் தேர் ஃபேமிலி கோ, வென் தேர் ஃபேமிலி கம் யுவர் ஃபேமிலி கோ. யாரோ என்னமோ போட்டோம், நீங்கள் உங்களை ஒய்ஃப் லவ் பண்ணுங்க, எந்த ப்ராப்ளம் இருக்காது, ஹாப்பியாக இருங்க. தனுசு ராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வகையில் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு என்று பார்த்தால் கடக ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பதைத்தான் நாம் ஆடி மாதம் என்று சொல்லுகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த சூரியனை நம்ம எப்படி கருதுகிறோம் என்றால் பிதா, அதாவது அப்பான்னு கருதுகிறோம். இந்த பிதா மாதாவினுடைய வீட்டிற்கு, அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போகிறார். கடகம்ங்கிறது சந்திரன், உலகத்தின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உலகத்தின் தாயார் சந்திரனை உலகத்தின் பிதா பார்க்க போகிறார். அம்மாவோட வீட்டுக்கு அப்பா வர்றார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாரியம்மன் கான்செப்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அம்பாளை தேடி சிவன் வரார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஆடி மாதம் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதம் வருகின்ற இந்த வருடம் கடகத்திலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவானோடு சூரியன் வரும்போது பிரம்மாண்ட யோகம் என்று ஏற்படும். குரு சூரியன் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ஆடியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறாருங்க. சனி மீனத்தில் வக்கரமாகிறார். சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சனி யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக செயல்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் நன்மையாக செயல்பட போகிறார், அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த பாயிண்ட், சூரிய தேவன் ஆட்சி பெறும் பொழுது தலைமை பதவி ஹெச்ஓடிங்க அவர். அப்போது பெரிய டான் ஆகுறீங்க. அந்த என்ன தொழில் இருக்கிறோம் அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய புகழேணியின் உச்சத்திற்கு போகக்கூடிய அம்சமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போது சூரிய பகவான் ஆட்சி, சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் சிம்மத்தில், புதாதித்ய யோகம். அடுத்ததாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார் கன்னியில். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கம்மியாயிடும். போனால் போது விடுங்க, இறைவனும் இறைவியும் காதலிக்கும் போது மனிதர்கள் காதலிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பத்துக்க வேண்டாம்லாம் சொன்னாங்க. அது புனிதமான மாதம் அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், வெறும் மாதம்லாம் சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஆடி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். ஆடி மாதிரி தான் மார்கழியுமே. ஸோ அது இறைவனின் மாதங்களாக இது கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் வருகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். இந்த செவ்வாய் பகவான் யார்? உலகத்தின் காலபுருஷனுக்கு 1 8 செவ்வாய் 3ஆம் இடத்திலே மறைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வருடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எல்லாரும் நிறைய பூமி லாபங்கள் வாங்க போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக லேண்ட் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகின்ற நேரம் விலை போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நாம் எதை கருதுகிறோம் என்றால், உங்களுடைய இந்த புதாதித்ய யோகம் சிம்மத்தில் ஏற்படுவதும், அதே நேரத்தில் குரு சூரியன் சம்பந்தம் கொஞ்ச நாள் இருக்கிறதும், இந்த ஆடி மாதம் துவங்கி இந்த ஜூலை 17 தொடங்குகிறது, ஆகஸ்ட் 17 முடிகிறது. வரிசையாக ஆடி தான். ஆடிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் 32 நாள் உண்டு. ஸோ இந்த ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசையோடு ப்ளஸ் சூரிய கிரகணமும் சேர்ந்து நடக்க போகிறது. மிக புண்ணியமான தினம். ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி பெரிய விமரிசையான பண்டிகைகள்லாம் உண்டு ஸ்ரீமடத்தில். ஸோ யார் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே வந்துருங்க. ஸ்ரீமடத்தில் கலந்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை பூஜையில் விஷ்ணு மாயாவுக்கு மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் உண்டு, அதில் கலந்துக்கோங்க. அவ்வகையில் ஆடி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்ட செல்வங்களை அள்ளித்தரப்போகிறது. கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.